ஒன்று கிளியராக சொல்லிட்டாரு. இலங்கை எந்த வெளிநாடோட இதை அங்கே அலோவ் பண்ணாது. அதாவது சைனாக்கு அங்கே பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. மூணாவது மேட்டர், எங்கள் நம்ம தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட் உள்ள மேட்டர் என்னன்னா, நம்ம மீனவர்களுக்கான பாதுகாப்பு. அதில் மோடி தரப்புலேருந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மீனவர்கள் அங்கே போகும்போது நீங்கள் அவர்களுடன் ஒழுங்காக இது பண்ணணும். அவங்கள நீங்கள் மனிதாபத்தோடு ட்ரீட் பண்ணுங்கள். ஃபாலோ ஹியூமனிஸ்டிக். இடதுசாரி கட்சிகளோட ஐடியாஸ் எல்லாம் இப்போ அங்கே வேலை செய்கிற இடம் இல்லை. ஏன்னா இலங்கை ஒரு பெரிய பொருளாதார கிரைசிஸ்லேருந்து வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு இந்தியாவோட ஒத்துழைப்பு தேவை. இந்தியா கைப்பிடிச்சி அவங்கள தூக்குற மாதிரியான ஒரு நிலைமை. ஏன்னா இந்தியா எப்போதுமே இலங்கையை கைவிட்டதே கிடையாது. ஏன்னா சைனா கண்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க, இவங்க பிளான் என்ன, டிசைன் என்ன. அந்த சைனாக்கு என்னன்னா, இந்த இடத்துல ஒரு பேஸை பிடிச்சி போட்டாச்சுன்னா இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் அமெரிக்காவும் இந்தியாவுக்கிட்ட என்ன சொல்லுதுன்னு, இவங்களெல்லாம் நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க, சைனாவை அந்த இடத்துல வளர விடாதீங்க. சைனாவோட ஆதிக்கம் அதிகமாச்சுன்னா இங்கே எல்லாருக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா சைனா கிட்ட எக்கச்சக்கமாக பணம் இருக்குதுங்க. கட்சித்தீவு மேட்டரில் பப்ளிக்காக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே என்ன ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆனோம்ல. இப்போ தானே புது அரசு வந்திருக்கு. இதே தான் ஒர்க் அவுட் ஆகி ஒரு ஸ்மூத்தாக சொல்யூஷன் வேணும். எப்போது நம்ம மீனவர்கள் மாட்டிப்பாங்க, அவங்கள சிறையில் அடைத்து வைப்பாங்க, போட்டை பிடிச்சிருவாங்க. பிறகு டெல்லியிலிருந்து அவங்களுக்கு போன பிறகு போட்டை விடுவாங்க. அவங்கள சிறையில் வைத்திருக்கும் போது அவங்க கூட இல் ட்ரீட்மெண்ட் நடக்கும். இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இலங்கை ஸ்ரீலங்கா அதிபர் மோடி அவர்களை மீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு? ஏன்னா கச்சத்தீவு ரிலேட்டபிளா மோடி அவர்கள் நம்ம இந்தியாவுக்கு சாதகமா அந்த விஷயம் முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டோம். உண்மையா? இல்லைங்க, அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் நம்ம ஜனாதிபதி திசாநாயக்கு தேர்தல் ஜெயித்த பிறகு முதல்ல வந்திருக்காரு, இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இலங்கை பொறுத்த மட்டும் இந்தியாவுக்கு எப்போதும் ஒரு கவலை என்னன்னா, சைனாவோட இதில் வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா சைனா நிறைய அவனை கடனாக்கிட்டாங்க. இலங்கை அரசு இன்று இன்னைக்கு ஒரு சைனா ஒரு பெரிய கடன்காரன். கடனை எக்கச்சக்கமாக கொடுத்து கையில் பிடிச்சி போட்டாங்க. அந்த கடனை திருப்ப போட முடியாமல் இலங்கை தவிச்சு கொண்டு இருக்கிறது. அண்ட் முதல்ல பெரிய ஏற்பட்ட கிரைசிஸுக்கு இந்தியா தான் போய் ஹெல்ப் செஞ்சு எக்கச்சக்கமாக பணத்தை கொடுத்து அவங்களுக்கு அந்த கடனை நாங்கள் பாதி சுவை தாங்குறோம், ஆனால் நீங்கள் சைனாவோட இதில் வந்துடாதீங்க. அவங்க எல்லாத்தையும் கட்டி போட்டாங்க. பெரிய பெரிய ஏர்போர்ட் கட்டினாங்க, அன்னம்கொண்டா போர்ட்டு, அது இது கட்டி போட்டாங்க. கட்டி போட்டு நீங்கள் தான் பணம் திருப்புங்கிறாங்க. அதில் அந்த நிலைமையில தான் பாருங்கள், ஒரு பெரிய பொருளாதார கிரைசிஸ் ஏற்பட்டது இலங்கையில். அதுக்கு பிறகு அங்கே தேர்தலில் இவர் வந்திருக்காரு, திசாநாயக்கு இந்தியாவில் நேற்றுக்கு பேச்சுவார்த்தை நடத்த பிறகு 2 மேட்டர் கிளியராக வருது. ஒன்று கிளியராக சொல்லிட்டாரு, இலங்கை எந்த வெளிநாடோட இதை அங்கே அலோவ் பண்ணாது. அதாவது சைனாக்கு அங்கே பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. 2வது விஷயம், அவர் இந்தியாட்டேருந்து எதிர்பார்த்தது என்னன்னா, நீங்கள் தொடர்ந்து இலங்கையோட ஒற்றுமைக்கு நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதாவது என்ன, ஆல்ரெடி ஈழத்தமிழ் பிரச்சனை அதெல்லாம் நடந்துச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் போது உங்களுக்கு தெரியும், அப்போ இந்தியா தான் முழுமையாக இந்த தமிழ் வீரர்களுக்கு இந்தியா தான் சப்போர்ட் கொடுத்தது அப்படின்னு ஒரு இலங்கையில் இது இந்தியாவோட சப்போர்ட்டில் தான் இந்த எல்டிடி போல ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்தது. அதனால் அவங்களுக்கு தொடர்ந்து என்ன பயனா, இந்தியா இந்த இடத்துல நம்ம இலங்கை கூட இருக்கணும். அது 2வது மேட்டர். 3வது மேட்டர், நம்ம தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட் உள்ள மேட்டர் என்னன்னா, நம்ம மீனவர்களுக்கான பாதுகாப்பு. அதில் மோடி தரப்புலேருந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மீனவர்கள் அங்கே போகும்போது நீங்கள் அவர்களுடன் ஒழுங்காக இது பண்ணணும். அவங்கள நீங்கள் மனிதாபத்தோடு ட்ரீட் பண்ணுங்க. ஃபாலோ ஹியூமனிஸ்டிக். ஹியூமன்லியே அவங்கள ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு அவர் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் தரப்புலேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, சின்ன மீன், அதாவது சின்ன போட்டில் மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க, அது வேற மேட்டருங்க. ஆனால் உங்கள் நாட்டிலேருந்து பெரிய பெரிய ட்ராலரில் வர்றாங்க. பெரிய ட்ராலரில் இந்த டீப் சி இது பண்ணுறாங்க, அதாவது பாட்டம் ட்ராலிங் பண்ணுறாங்க. பெரிய நெட்டை போட்டு எடுத்து போது என்ன ஆகுதுன்னா, மீன் குஞ்சுகளோட எல்லாத்தையும் இது பண்ணிடுறது. இது எங்கள் மீனவர்களையும் பாதிக்குது. அந்த இடத்துல இருக்க மீன்கள் குறைஞ்சி போகிறது.
பாட்டம் ட்ராலிங்க்கு நாங்க அதை எதிர்த்து இருக்கோம். ஏன்னா உங்க சின்னவங்க வராங்க, ஒரு 5-10 கிலோ பிடிச்சிட்டு போறாங்க, அது வேற விஷயங்க. ஆனா பாட்டம் பெரிய பெரிய ட்ராலர் வருது, பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வர்றாங்க அங்க வந்து இங்க மீனை குஞ்சோட மீன்லாம் போச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பர்டிகுலர் சீசன்ல அதை பேன் பண்ணிடுவாங்க. ட்ராலிங் எந்த விதமான ஃபிஷிங் கூடாதும்பாங்க. குஞ்சு போடுற நேரம், மீன்கள் குஞ்சு போடுறதுக்கு ஒரு சீசன் இருக்கு. அந்த மீன் எல்லாம் குறைஞ்சு போச்சுன்னா அப்புறம் எப்படி அந்த இடத்துல, அது ஒரு பெரிய இக்காலஜிக்கல் இஷ்யூ. அதை நேத்திக்கு திசநாயக்கே, ஜனாதிபதி திசநாயக்கு மோடிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டம் ட்ராலிங்கை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்க மீனவர்களுக்கு சொல்லுங்க, நாங்க அவங்கள வந்தா நாங்க இதை மேட்டர் நாங்க பார்க்குறோம். ஆனா உங்க தரப்புல இருந்து பெரிய கப்பல்லாம் வரக்கூடாது மீன் பிடிக்க. பெரிய பெரிய ட்ராலர்லாம் வந்துச்சு வச்சுக்கோங்க. பெரிய பாட்டம் ட்ராலிங்னா என்ன, பெரிய நெட்டை கீழே போட்டு சமுத்திரத்தை அடியில சுரண்டி எடுக்கிற மாதிரி. அப்போ ஒரு மீன் விட்டு போகாது. அப்படி எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கீழே என்ன இருக்கும், அப்புறம் எப்படி மீன் ஃபர்தர் குஞ்சு போடும்? அப்ப மீனோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போயிடும், ஃபிஷ் ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போயிடும். அதை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு, இது கூடாதுங்க, இதை தவிர்க்கணும் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காரு. சார், அடுத்ததா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் வந்து மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு சுமூகமான உறவு ஏற்படுறதுல வந்து எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அமைவதற்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்குமா வரும் நாட்கள்ல? பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய மீட்டிங் ஆச்சு வச்சுக்கோங்க. பிரதமர் மோடி, ஜனாதிபதி திசநாயக் தலைவர்கள் மீட் பண்ண பிறகு ஃபர்தர் சப் மீட்டிங்ஸ் நிறைய இருக்கும் தொடர்ந்து. அதாவது பேச்சுவார்த்தைகள் தொடரும். இவங்க எடுத்த முடிவுகள், இதை எப்படி நம்ம காரியம், ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட், எப்படி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் செய்வது, அதுக்காக சில குரூப்ஸ் இருக்கும், ஃபர்தர் விசிட்ஸ் இருக்கும். மற்ற அமைச்சர்கள்லாம் இங்கே வருவாங்க, இங்கே இருக்கிற அமைச்சர்கள் அங்கே போவாங்க, இதை பற்றி பேசுவாங்க. சில அமைச்சகம் தரப்பிலேருந்து ஆஃபிஷியல்ஸ் போவாங்க, ஆஃபிஷியல் டிஸ்கஷனும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த 2-3 மாசத்துல இந்த மேட்டர் ரோல் அவுட் ஆகும். அண்ட் திசநாயக்கை பாருங்க, திசநாயக்கே வந்து அவர் முதல்ல என்ன நினைச்சாங்க இந்தியாவில், அவர் வந்து ஒரு இடதுசாரி கட்சி தலைவர், ஒரு மார்க்சிஸ்ட் தலைவர், இவர் எப்படி செயல்பட போறாரு, ஒரே புரட்சியை மனசுல வச்சுட்டு கொண்டு வராரா, அந்த மாதிரி புரட்சி முடியுமா? ஆனா இலங்கையோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. ஒரு மார்க்சிஸ்ட் ஐடியாஸ் அங்கே இப்போ ஆப்ரேட் பண்ணாது. இடதுசாரி கட்சிகளோட ஐடியாஸ் எல்லாம் இப்போ அங்கே வேலை செய்கிற இடம் இல்லை. ஏன்னா இலங்கை ஒரு பெரிய பொருளாதார கிரைசிஸ்லேருந்து வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு இந்தியாவோட ஒத்துழைப்பு தேவை. இந்தியா கைப்பிடிச்சு அவங்கள தூக்குற மாதிரியான ஒரு நிலைமை. ஏன்னா இந்தியா எப்போதுமே இலங்கையை கைவிட்டதே கிடையாது. அதை தவிர்த்து பாருங்க, இன்னொரு விஷயம் பெருசாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நீங்க ஏன் சைனா மாதிரி ஆளெல்லாம் உள்ள விடாது. ஏன்னா பாருங்க, சைனாக்காரன் இங்க வந்தாங்கன்னா உங்களையும் அவங்க ப்ராப்ளம் பண்ணுவாங்க. அவங்கள கடன் ஆக்கிட்டாங்க, இவங்க எக்கச்சக்கமா கடன் கொடுத்து இப்போ நீங்க கடன் திருப்புங்கிறாங்க. கடன் திருப்பலைன்னா எங்களுக்கு இதை கொடு அதை கொடுன்னு ஆரம்பிப்பாங்க. பேஸ், சைனாவுக்கு ஒரு பேஸ் கொடும்பாங்க, எங்க கப்பல்லாம் இங்கே வரும். இந்த மாதிரி உங்க மேல ப்ரெஷர் போட்டே போறாங்க, அது ஜாக்கிரதையா இருங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, முதல்ல மால்தீவ்ஸ்ல புது ஜனாதிபதி வந்தாரு. அவர் வந்த பிறகு முதல்ல இந்தியாவுக்கு எதிர்த்து ரொம்ப செயல்பட்டாரு, சைனா பக்கம் போனாரு. பிறகு அவர் புரிஞ்சுட்டு திருப்பி மாத்திட்டாரு. பிறகு மாத்திட்டு என்ன சொன்னாரு, இல்லைங்க நான் இந்தியாவோட தான் நம்ம வேலை செய்யணும். அதனால இந்தியா என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருக்குன்னா, இலங்கை, மால்தீவ்ஸ் இவங்கெல்லாம் ஒரு ரீஜனல் செக்யூரிட்டி மாதிரி ஒரு குரூப் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பாதுகாப்பணும், இந்த இடத்துல பாதுகாப்பு தேவை. ஏன்னா சைனா கண்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க, இவங்க பிளான் என்ன, டிசைன் என்ன. அந்த சைனா என்னன்னா, இந்த இடத்துல ஒரு பேஸை பிடிச்சி போட்டாச்சுன்னா இங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் அமெரிக்காவும் இந்தியாவுக்கிட்ட என்ன சொல்லுதுன்னு, இவங்களெல்லாம் நீங்க கூட சேர்த்துக்கோங்க, சைனாவை அந்த இடத்துல வளர விடாதீங்க. சைனாவோட ஆதிக்கம் அதிகமாச்சுன்னா இங்க எல்லாருக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா சைனா கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்குதுங்க. அந்த பணத்தை கொடுத்து முதல்ல கொடுத்துட்றாங்க. இப்ப பாருங்க, பங்களாதேஷ்ல பாருங்க அதே பிரச்சனை, நேபாளில் அதே பிரச்சனை. கடனை கொடுத்து இதை கட்டுறேன் அதை கட்டுறேன்னு கட்டி விட்டுருவாங்க, கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டு கடன் திருப்பும்பாங்க. கடன் திருப்ப முடியலையா, சரி எங்களுக்கு உங்களை பேச கொடு, அதை கொடு, எங்க துருப்புக்கள் இங்க வந்து இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அமெரிக்காவோட போட்டியிடணும், வேர்ல்டு வைட் பண்ணணும். ஸோ இந்தியா இலங்கை உறவு வெறும் ஒரு பர்டிகுலர் மேட்டர்ல இல்லை, இது பல மேட்டர் இருக்குது. அண்ட் திசநாயக்கு எதிர்த்தரு கட்சி தலைவராக இருந்த போது ஒரு விஷயங்க, இப்ப அவர் முழு இலங்கைக்கு ஒரு ஜனாதிபதி, பெரிய மேண்டேட் எடுத்துன்னு வந்திருக்காரு. இலங்கை வந்து நல்லா வளரணும், இலங்கையோட வளர்ச்சிக்கு இந்தியா முழுமை ஒத்துழைக்கும். அதுல பாத்தீங்கன்னா இந்த மீனவர்கள் பிரச்சனை, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கட்டாயம் கண்டுபிடிக்கணும்னு ஒரு கட்டாயம் அவர் மேல இருக்குது. கச்சத்தீவு
அதுல கட்சித்தீவு எப்படி சார்ட் அவுட் ஆகுங்கிறது இதுல இதாகும். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னன்னா கட்சித்தீவு மேட்டர்ல பப்ளிக்கா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள என்ன ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆனோம்ல, அதானே புது அரசு வந்திருக்கு. இதே தான் ஒர்க் அவுட் ஆகி ஒரு ஸ்மூத்தா சொல்யூஷன் வேணும். எப்போது நம்ம மீனவர்கள் மாட்டிப்பாங்க, அவங்கள சிறையில் அடைத்து வைப்பாங்க, போட்டை பிடிச்சிருவாங்க, பிறகு டெல்லியிலிருந்து அவங்களுக்கு போன பிறகு போட்டை விடுவாங்க, அவங்கள சிறையில் வைத்திருக்கும் பொழுது அவங்க கூட இல் ட்ரீட்மெண்ட் நடக்கும். இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனா ஏதோ ஒரு பெரிய மேட்டர் டிஸ்கஸ் ஆயிருக்கு. தற்சமயத்துக்கு இதை பத்தி டீட்டெயில் கொடுக்க போறது இல்லை. பட் மெயின் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணதான் மெயின் பாயிண்ட்ஸ். சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.